தேசிய ஜனநாயக கூட்டணியின் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர். சாதாரண விவசாய குடும்பத்திலே பிறந்து படிப்படியாக உயர்ந்து மிக சிரமப்பட்டு படித்து அவரே படித்து முன்னுக்கு வந்து ஒரு வழக்கறிஞராக படித்து முடித்து நம் மருத்துவர் ஐயாவுடன் இணைந்து பல வழக்குகளை வாதாடி ஐயா சொல்கின்ற அத்துணை பிரச்சனைகளுக்கும் நீதிமன்றத்திற்கு சென்று மிகப்பெரிய வெற்றிகளை பெற்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் கே பாலு அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக் கொள்கின்றேன். முக்கியமான இந்த தேர்தல் பிரச்சாரம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மேடையிலே என்னுடன் வருகை தந்திருக்கின்ற அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, தலைவர்களே, செயலாளர்களே, நேரமின்மை காரணத்தால் எல்லா பேரும் சொல்ல முடியல. ஏன்னா எல்லாமே முக்கியமான தலைவர்கள் மேடையில் இருக்கின்றார்கள். நம்ம கூட்டணி வெற்றி கூட்டணி. இந்த கூட்டணி முக்கியமான தருணத்தில் முக்கியமான முடிவுகளை நாம் எடுத்திருக்கின்றோம். தமிழ்நாட்டை 57 ஆண்டு காலம் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக, அண்ணா திமுக வேண்டாம் என்ற முடிவெடுத்து நாம் இந்த கூட்டணியில் சேர்ந்திருக்கின்றோம். இந்த கூட்டணியில் சேர்ந்ததற்கு முக்கிய காரணம் தமிழ்நாட்டின் நலன் கருதி 57 ஆண்டு காலம் இரு கட்சிகள் ஆட்சி செய்து தமிழ்நாட்டை நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் வேண்டாம் என தமிழக மக்கள் மனநிலையில் அறிந்து ஆட்சி செய்தது போதும் என இந்த கூட்டணி உருவாக்கி இருக்கிறது தமிழ்நாட்டிலே. என்னுடைய நோக்கமெல்லாம் 2026 தமிழ்நாட்டில் திமுக, அண்ணா திமுக அல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும். அதற்கு அடித்தளம் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல். அதற்கு நம்முடைய வழக்கறிஞர் பாலு அவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். சமூக நீதி அடிப்படையில் மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கி அதற்கு பல போராட்டங்களை நடத்தியிருக்கின்றார்கள். அத்துணை போராட்டங்களும் நீதிமன்றத்திலே சென்று நமக்கு நீதியை பெற்று தந்திருக்கின்றார் வழக்கறிஞர் பாலு அவர்கள். அதில் முக்கிய ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும். தேசிய நெடுஞ்சாலைகளில் மது அறிந்துவிட்டு சாலை விபத்துக்கள் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா அவர்கள் பாலு அவர்களை அழைத்து, பாலு ஏன் இது ஒரு வழக்கு போடக்கூடாது? தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்ற ஐயாவுடைய எண்ணம். உடனடியாக நம்முடைய வழக்கறிஞர் பாலு அவர்கள் நீதிமன்றம் சென்று ஒரு பொதுநல வழக்கை போட்டார். அதற்கு தீர்ப்பு என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் உள்ள 3321 மதுக்கடைகளை, டாஸ்மாக் கடைகளை உடனடியாக மூட வேண்டும் என்ற ஒரு ஆணையை பிறப்பித்தார். இதுதானே சமூக நீதி. சமூக நீதி என்றால் வெறும் இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது. சமூக நீதி என்றால் அடித்தள மக்கள் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும், வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும், சுகாதாரம் கொடுக்க வேண்டும், குடிநீர் வழங்க வேண்டும், நல்ல தலை நிமிர்ந்து அத்தனை பேரும் வாழ வேண்டும். அதுதான் சமூக நீதி. அப்படிப்பட்ட சமூக நீதியுடைய தீர்ப்பை பெற்று தந்தவர் வழக்கறிஞர் பாலு. அதை விட நிற்கவில்லை. அடுத்தது தமிழக அரசு உச்சநீதிமன்றம் சென்றார்கள். பாலு அவர்களும் ஐயா சொன்னார், பாலு உச்சநீதிமன்றம் போங்க, சுப்ரீம் கோர்ட் போங்க. உச்சநீதிமன்றம் சென்று பாலு அவர்கள் வாதாடி தமிழ்நாட்டில் மட்டும் 3321 மதுக்கடைகள் கிடையாது, இந்தியாவிலே 90,000 மதுக்கடைகளை தேசிய மாநில நெடுஞ்சாலைகளை மூடியவர் இதோ உங்களுடைய வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு அவர்களே. நினைத்து பாருங்கள், உங்களுக்கு எப்படிப்பட்ட வேட்பாளர் கிடைத்திருக்கின்றார். ஒரு பக்கம் நம்முடைய பாலு, நம்முடைய வேட்பாளர், மறுபக்கம் திமுக வேட்பாளர். தெரியல உங்களுக்கு யாருன்னு? இந்த தொகுதியில் 15 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினர். ஏதோ 5-6 ஆண்டு, 15 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினர். அதை விட முக்கியம் என்ன தெரியல? ஜெகத் ரட்சன் அவர்கள்
நல்ல விவரமா இருக்கீங்களா நீங்களா? மது ஆலை உரிமையாளர் ஜெகத் ஓனர் அதான்டா நான் சொன்னேன். நான் அதான்டா சொல்றேன். நான் தமிழ்ல சொல்றேன், நீ ஓனர் இங்கிலீஷ்ல சொல்ற. ஜெகத் ரட்சகன் அவர்கள் மது ஆலைகளுடைய உரிமையாளர். மது ஆலைன்னு என்ன தெரியுமாமா? அவருடைய ஃபேக்டரியில தான் சாராயம் தயாரிக்கிறாங்க. அங்க ஒரு ஃபேக்டரியில தான், தொழிற்சாலையில தான் சாராயம் தயாரிச்சு டாஸ்மாக் விற்கிறாங்கல்ல அந்த பாட்டில், அவருடைய மது ஆலையில தான் தயாரிக்கிறாங்க. மது ஆலை உரிமையாளர் வேணுமா அல்லது மது ஒழிப்பு போராளி வேணுமா? யாரும் வேணும் உங்களுக்கு? போராளி வேணும். ஏடா, இந்த இரு கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து இன்று தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் மது இல்லாம இருக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கி விட்டார்கள். இதெல்லாம் ஐயாவும் எங்களுக்கு எல்லாம் மிகுந்த வருத்தம். 44 ஆண்டு காலம் மருத்துவர் ஐயா அவர்கள் மது ஒழிக்க வேண்டும் என போராடி கொண்டிருக்கின்றார். ஓராண்டு, 10 ஆண்டு, 20 ஆண்டு இல்லை. இதனால எவ்வளவு இழந்திருக்கிறோம் நாங்க. ஆனால் அதெல்லாம் கடந்து இது தேர்தலுக்காகவோ அரசியலுக்காகவோ அந்த கிடையாது. உண்மையாக சமூக நீதி வேண்டும் என்ற நோக்கத்திலே மருத்துவர் ஐயா அவர்கள் போராடிக்கின்றார். ஐயாவுக்கு உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய வழக்கறிஞர் பாலு அவர்கள். மற்றொன்று, பல பல செய்திகள் எல்லாம் பாலு அவர்களை பற்றி பேசலாம். இப்போ உங்ககிட்ட நான் கேட்கிறது, இந்த தொகுதியில திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் அவர்கள். அண்ணா திமுக தெரியல, எனக்கு யாருன்னு தெரியல. நம்ம வேட்பாளர் பாலு யார் பத்தியும் நான் ஏளனமா நான் பேசல. அவரு நான் நிச்சயமா யார் வேட்பாளர் பேர்த்துல மதிக்கிறேன். நான் அவர் மதிக்கிறேன். அதுல மாற்று கருத்து எல்லாம் கிடையாது. அவரு ஒரு வேட்பாளர் தான். ஆனாலும் இந்த தேர்தல் நமக்கு முக்கியமான ஒரு தேர்தலா தொடர்ந்து நான் சொல்லிட்டு வரேன். ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதிக்கு எதிரானவர். நம்மை பார்த்து கேள்வி, ஸ்டாலின் அவர்கள், நீங்க ஏன் பிஜேபி கூட்டணியில போங்க, எப்படி போனீங்கன்னு இன்னும் ஆச்சரியமா கேட்கிறார். ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் திடீரென்று சேரவில்லை. 1998 முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர் தலைமையில் 6 ஆண்டு காலம் கூட்டணியில் சேர்ந்தோம். அந்த 6 ஆண்டு காலத்திலே ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் 5 ஆண்டு காலம் அந்த கூட்டணியில் இருந்தீர்கள். நீங்கள் மறந்து விட்டாலும் நன்னால் எங்களால் மறக்க முடியாது. பிறகு 2014 நாங்கள் பாஜக கூட்டணியில் தான் இருந்தோம். 2019 அதிமுக, பாமக, பாஜக. 2021 அதிமுக, பாமக, பாஜக. இப்பொழுது அதிமுக வெளியேறி இருக்கிறது. அவ்வளவுதான். எந்த கூட்டணி பாட்டாளிக்கு சென்றாலும் எங்களுடைய கொள்கையில் எள்ளளவும் நாங்கள் விட்டுக் கொடுக்க போவது கிடையாது. கடந்த காலத்திலே நாம் பார்த்தோம், இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சமீபத்தில் சேலத்திலே மாநாட்டிலே பிரதமர் அவர்கள் வந்த நேரத்தில் மேடைக்கு பிரதமர் அவர்கள் வந்தார். முதல்ல யாரு கையை பிடிச்சாரு? மருத்துவர் ஐயா அவர்கள் கையை பிடிச்சார். ஷால் போட்டு கட்டி பிடிச்சார். அது மட்டுமல்ல, மேடையிலே பேசுகின்ற நேரத்தில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில், இந்தியாவில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே மிக மூத்த தலைவர் மருத்துவர் ஐயா என்று பிரதமர் அவர்கள் சொல்கின்றார் என்றால் அதெல்லாம் நமக்கு பெருமைதானே, தமிழ்நாட்டுக்கு பெருமைதானே. அதற்கு மேல் ஒரு படி சென்று மருத்துவர் ஐயா அவர்களுடைய அனுபவம், அன்புமணி ராமதாஸ் உடைய திறமையும் தமிழ்நாட்டுக்கு தேவை, இந்தியாவுக்கு தேவை என்று பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஐயா அவர்கள் பிரதமரிடம் நட்பை பயன்படுத்தி தமிழ்நாட்டிற்கு சமூக நீதி மட்டுமல்ல பல திட்டங்களை உறுதியாக கொண்டு வருவார். இது உறுதி, வேற யாரால முடியாது. இப்ப இருக்கிற திமுக அரசால நிச்சயமா முடியாது. இவருடைய அணுகுமுறையே தெரியாது. ஒரு எதிரி போக்கு, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு எதிரி போக்கை உருவாக்கி விட்டார்கள். இல்ல உதயநிதி ஸ்டாலின் பேசுவாரா, எங்க அப்பா விட்ட பணமா உங்க ஆத்தா விட்ட பணமா, இதெல்லாம் பேசுறதா? பேச தெரியல, அணுகுமுறை தெரியல. உங்களுக்கு வேணும்னா போய் கேளுங்க. இனி நாங்க உங்களுக்கு வாங்கி தரோம். தொழிற்சாலைகளா, ரயில்வே திட்டமா, வேற எந்த திட்டம், சாலைகளா, நெடுஞ்சாலைகளா, வளர்ச்சி திட்டமா, நாங்க உங்களுக்கு வாங்கி தரோம். இது எங்களால முடியும். அந்த நம்பிக்கையோடு தான் உங்களிடம் நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் இதோ நிற்கின்ற நம்முடைய அரங்கவேலு அவர்கள் இங்கு இருக்கின்றனர். 20 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களை நீங்கள் எல்லோரும் தேர்வு செய்தீர்கள். மிக 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 நேர்மையான ஒருவர், இந்தியாவின் ரயில்வே துறையில் சாதனை படைத்தவர். தமிழ்நாட்டில் 1 மீட்டர் கூட மீட்டர் கேஜ் அல்லாமல் அத்தனையும் பிராட் கேஜாக மாற்றி அமைத்த சாதனையாளர் அரங்கவேலு அவர்கள். எல்லாம் சிந்தித்து பாருங்கள்.
நினைத்து பாருங்கள். இதெல்லாம் வளர்ச்சி வளர்ச்சி நமக்கு வேண்டும். மற்றொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்மை பற்றி ஏதோ ஏளனமா பேசி இருக்கின்றார்கள். நம்ம ஏதோ துரோகம் பண்ணிட்டோம், அப்படி பண்ணிட்டோம், அதை பத்தி எல்லாம் கவலையில் இருக்கு. அவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அதனால எனக்கு நீ நேரம் இல்லை, எனக்கு இன்னொரு அரை மணி நேரம் தேவைப்பட்டுச்சு. அங்க வர வழியில எல்லாத்தையும் நிறுத்திட்டு பேச. நான் எப்ப தெரியுமா பாலுவோட வெற்றி விழால நான் 1 மணி நேரம் வந்து பேசுறேன். நான் இன்னொரு 5 நிமிஷம் தான் இருக்குது. அதை பத்தி நான் அதை பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு பத்தி கவலை. ஏன்னா எவ்வளவு செய்திகள் மனசுல இருக்கு. என்னுடைய மனம் பாரமாக இருக்கிறது. காரணம், இந்த இரு கட்சிகளும் தமிழ்நாட்டை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதோட முக்கியம் என்ன தெரியுமா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிக அளவிலே போதைப் பொருட்கள் நடமாட்டம் இருக்கிறது. அதாவது 3 தலைமுறைகளா மதுவை கொடுத்து நாசப்படுத்தி விட்டார்கள். 3 தலைமுறைகளுமா 1971 தொடங்கினாங்க, இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. மது ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்ப 3-4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் தெரியுமா, கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின், எல்எஸ்டி, இது போன்ற அமெரிக்காவில் கிடைக்கின்ற போதைப் பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தெரு தெருவா, வீதி வீதியா, கல்லூரியா, பள்ளிக்கூடம். இப்போ மது குடிச்சாலும், உங்க பிள்ளைங்க யாராவது மது குடிச்சாலும் நாத்தடிக்கும், வீட்டுக்கு வந்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஆனா போதைப் பொருட்கள் எடுத்துட்டா ஒண்ணுமே தெரியாது, வாசனை வராது, நாத்தம் வராது, ஒண்ணும் தெரியாது, அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்போம். உங்களுக்கு தெரியறதுக்கே 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் உங்களுக்கு தெரியறதுக்குள்ள அப்புறம் வாழ்க்கையை போயிடும், அவன் மீட்டெடுக்க முடியாது. இது மிக மிக மோசமான போதைப் பொருட்கள். இதற்கு திமுக எந்த நடவடிக்கை எடுக்கல. குறிப்பா முதலமைச்சர் அவர்கள் எந்த நடவடிக்கை எடுக்கல. நான் பல முறை முதலமைச்சரை சந்தித்து வலியுறுத்திருக்கின்றேன், எப்படியாவது இந்த தடை பண்ணுங்க, நல்ல நடவடிக்கை எடுக்க. ஒண்ணுமே இது வரைக்கும் கண்டுகொள்ளவில்லை முதலமைச்சர் அவர்கள். இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த நிலை தொடர்ந்தால் அடுத்த தலைமுறைன்னு ஒண்ணு இருக்கா தமிழ்நாட்டில். அடுத்தது தமிழ்நாட்டிற்கு மனித வளம், ஹியூமன் ரிசோர்சஸ் எதுவும் இருக்க போவது கிடையாது. ஏற்கனவே 3 தலைமுறைகளை அழிச்சிட்டாங்க. அடுத்த தலைமுறை போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறாங்கன்னா மீட்டெடுக்க முடியாது. அவர்களை மட்டுமல்ல, தமிழ்நாட்டை மீட்டெடுக்க முடியாது. அதனால்தான் மீண்டும் மீண்டும் நான் கேட்கின்றேன், இந்த இரு கட்சிகள் தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை. அவருடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டது. அவர்கள் காலாவதியான கட்சிகள். அவர்களால் தமிழ்நாட்டுக்கு புதிய திட்டங்கள், தொலைநோக்கு திட்டங்கள் எதுவும் கொடுக்க முடியாது, கொடுக்க தெரியாது. அவர்களுக்கு எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள். இந்த தேர்தல் மூலமாக எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள். எங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். நாங்கள் எல்லாம் போராளிகள். உங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் போராட்டம் செய்து வருகின்றோம். சமூக நீதிக்காக போராட்டம் செய்து வருகின்றோம். திமுக ஆட்சிக்கு வந்த நேரத்தில் எத்தனை வாக்குறுதிகள் உங்களுக்கு கொடுத்தார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுடைய நகை கடன் தள்ளுபடி செய்யும். நகை கடன் தள்ளுபடி பண்ணாங்களா? கல்வி கடன் தள்ளுபடி என்று பொய் சொன்னார்கள். விவசாய கடன் தள்ளுபடி என்று பொய் சொன்னார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்து 5 லட்சம் அரசு ஊழியர்களை நாங்கள் நியமனம் செய்வோம் என்று பொய் சொன்னார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்து அரசு ஊழியர்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்குல்ல? உங்களை எப்படி ஏமாத்தினாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்ன திமுகவுக்கு இந்த முறை நீங்கள் வாக்களிப்பீர்களா? அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் திமுக போட்டது என்ன? கோவிந்தா கோவிந்தா. பட்டநாமம், ஏமாற்று, பித்தலாட்டு. இன்னும் அவர்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? இப்போ 2-3 நாளுக்கு முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காலையில ஏதோ ஒரு மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. அங்க போய் பூ விற்கிற அம்மா கிட்ட போய் கேட்டிருக்காரு, ஏமா என்னம்மா 1000 ரூபாய் வந்துருச்சாமா அப்படின்னு கேட்டாரு. என்ன 1000 ரூபாய்? இல்லம்மா, நாங்க அந்த உதவித்தொகை 1000 ரூபாய் கொடுத்து வந்துருச்சம்மா. தெரியல, வந்திருக்கலாம். அந்த 1000 ரூபாய வீட்டு செலவுக்கெல்லாம் பண்ணிட்டு மீதி பேங்க்ல போட்டு வைமா. நாங்கடா 1000 ரூபாய நீங்க செலவெல்லாம் முடிச்ச மிச்சம் பேங்க்ல போடணுமா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான் நினைக்கிறேன் 1924 இருக்கிறார் நினைக்கிறேன். இது 2024. 1924 தான் 1000 ரூபாய் பெரிய பணம். இப்போ காலையில 1000 ரூபாய் கொடுத்தா சாயங்காலம் எங்க இருக்குது 1000 ரூபாய்? உங்க வீட்டுக்காரன் அந்த புடுங்கி டாஸ்மார்ல குடிச்சிடணும். இதுதான் நடக்குது. இந்த கையில கொடுத்து இந்த கையில புடிங்கிட்டு போறான். அதனால இதற்கெல்லாம் நீங்கள் ஏமாறக்கூடாது. இதெல்லாம் திட்டங்கள் கிடையாது, இதெல்லாம் நலத்திட்டங்கள். இந்த நலத்திட்டங்கள் இந்த 1000 ரூபாய், 5000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய் போடுறதெல்லாம்
உங்களுக்கு நிச்சயமாக அது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தாது, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தாது. எங்களிடம் திட்டம் இருக்கிறது, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவோம். அதுதானே சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்ற நோக்கம். திமுக ஆட்சிக்கு வந்து என்ன சொன்னாங்க, 60க்கு முன்பு என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் 80 விழுக்காடு தமிழர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை கொடுக்க சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். சட்டத்தை கொண்டு வந்தார்களா? 3 ஆண்டு காலம் முடிந்து விட்டது. இப்படி ஒன்றுத்துக்கும் பயனில்லாத ஒரு அரசு இங்கே. ஊழல் ஊழல் ஊழல். முதலமைச்சருக்கு பழைய முதலமைச்சரா இல்ல, பழைய ஸ்டாலின் நான் பார்க்கல. அவர் கடந்த 2 நிமிஷம் இருக்குதா, முடிச்சிடலாம். நான் அவர் பழைய முதலமைச்சரா பழைய ஸ்டாலினா பார்க்கல. இப்ப ஏதோ அவருக்கு தெரியல அவ்வளவா. ஆனா அவர் சுத்தி ஒரு 4-5 அமைச்சரை சுத்திட்டு இருக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க அமைச்சர்கள் கிடையாது, அவங்க வியாபாரிகள். Pure businessmen. They are not ministers. They are pure businessmen doing business with the lives of the people of Tamil Nadu and corruption. போதும், முற்றுப்புள்ளி வையுங்கள். இப்படி ஒரு ஆட்சி வேண்டாம். அதற்கு தான் இங்கே இருக்கின்ற, அதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. உங்களுடைய கோபத்தை காண்பிக்க, உங்களுடைய ஆத்திரத்தை தெரிவிக்க, உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த நாடாளுமன்ற தேர்தலில். நம்முடைய வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு, சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவுடைய நல்லாசி, நம்முடைய இனமான பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர், என்னுடைய இனிய நண்பர் ஜி.கே. வாசன் அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர், என்னுடைய நண்பர் டிடிவி தினகரன் அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர், நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர், என்னுடைய இனிய நண்பர் ஏ.சி. சண்முகம் அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர், என்னுடைய இனிய நண்பர் தேவநாதன் ஒரு நல்லாசி பெற்ற வேட்பாளர், என்னுடைய இனிய நண்பர் நம்முடைய பாரிவேந்தர் அவர்கள் நல்லாசி பெற்ற வேட்பாளர், நம்முடைய வழக்கறிஞர் பாலு அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு இந்த பணியோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம்.